மத சமூகங்களின் தாக்கம், சமய மாநாடு இவற்றை பற்றி இந்த சமகால அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்கல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ලංකාවේ විතරක් නෙවෙයි ලෝකේ හැම තැනකම ආගමික බලපෑම කියන එක විශාල වශයෙන් පවතින දෙයක්. மதத்தினுடைய தாக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், அது இலங்கையாக எடுத்தாலும் பரவாயில்லை, உலகத்தை நாங்கள் எடுத்தாலும் பரவாயில்லை, இந்த மதங்களுடைய தாக்கம் அல்லது சமயங்களுடைய தாக்கம் மிக பலவந்தமானதாக அல்லது ஒரு மிக பின்னிப்பணைந்த தொடர்புடையதாக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த மதங்களுடைய தாக்கம் வெறுமனே தேர்தல்கள் மாத்திரமல்ல, அரச கொள்கைகள் தயாரிப்பதில் அதை போட்டு செயற்படுத்துவதில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. மதம் என்பது உங்களுக்கு தெரியும், அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விடயமாகும். குறிப்பாக மக்களுடைய உணர்வுகளோடு தொடர்புபட்டது. மதத்தின் பேரில் கிளர்ச்சி ஏற்படுவதும் அதே போன்று உள்ளத்தை மாற்றி அமைப்பது மிக இலகுவான விடயமாக கருதப்படுகின்றது. 1935 ஆண்டு தேர்தலில் உங்களுக்கு தெரியும், இது வெகுவாக தாக்கத்தை ஏற்படுத்தியது. லங்கா சமசமாஜ கட்சி உங்களுக்கு தெரியும், பெக்குகள் மூலமாக அவருடைய உதவியை பெற்று அவருடைய ஆதரவை பெற்று அந்த தேர்தலிலே குறிப்பாக அவர்கள் களமிறங்கினார்கள். அவர்கள் மேடையிலே ஏறி குறிப்பாக பேச்சுக்களை நடத்தினார்கள். அவர்களுடைய அடிப்படை கொள்கையாக அல்லது பிரச்சாரமாக இருந்தது வறுமை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரம் தான் அவர்கள் மத்தியிலே அக்காலகட்டத்திலே காணப்பட்டது. ஆனால் உங்களுக்கு தெரியும், தற்போதைய காலகட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஜாதிக ஹெல உரிமை என்ற கட்சி 2 மாதத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் பதிவு செய்யப்படுகின்றார்கள். குறிப்பாக அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் கடந்த ஒரு தேர்தல் ஒன்றிலே அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கின்றார்கள். 12 பேர் பாராளுமன்ற உறுப்பினராக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். எனவே மதம் என்பது உங்களுக்கு தெரியும், அரசியலோடு பின்னிப்பணைந்ததாக காணப்படுகின்றது. அரசியல்வாதிகள் இதனை உங்களுக்கு தெரியும், இந்த மதத்தின் போர்வையில் அரசியல் செய்கின்ற விடயத்தை சூட்சகமான முறையில் பயன்படுத்துகின்றார்கள். මිනිසුන්ගේ කැමැත්ත ලබා ගැනීම හෝ තවත් දේශපාලන පක්ෂයකට අකමැත්තක් මිනිසු තුළ ජනිත කරන්න.